ஐயோ 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 அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து காவேரியை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நிறைய அழுகை காட்சிகள் இருக்க போதுங்கிறது தெரியுது. கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க வந்து அந்த ராகினிக்கிட்டையும் இந்த கும்பல்கிட்டையும். உடனே வந்து நானே சொல்லிடுறேன், டைம் கொடுங்க அப்படின்னா, இவளுக்கு டைம் கொடுக்கலாமா நம்மளே சொல்லிடலாமா டாஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. இவங்க உடனே கெஞ்சி கூத்தாட, சரி ஓகே கொஞ்சம் டைம் தரோம் உனக்கு, போய் நீயே போய் சொல்லிடு அப்படின்னு சொல்ல இவங்க அழுதுகிட்டே போக இவங்கெல்லாம் ஒரே ஜாலியாக இருக்காங்களாமா. ஸோ இது நடுவில் கோயிலில் போய் உட்காந்து சோகமாக இருக்க, என்னடா என்ன காணா காவேரின்னு வீட்டுக்கு வந்த இவர் விஜயும் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் நான் எங்கள் அக்காவோட கிளம்பி பாரிஸ் கார்னர் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சுட்டு போன வச்சிடறாங்க. ஆனால் இவருக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. ராகினி விஷயம் என்னாச்சுன்னா அவள் சும்மா மொக்க போட்டா அவ்வளோதான் அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு வாய்ஸே சோகமாக இருக்குது, இவருக்கு புரியுது. அதனால் இவருக்கும் இனம் புரியாத சோகத்தோடு உட்காந்துருக்காரு. அப்போ தாத்தா இவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சு, எப்படி இருக்கீங்க, ஒரு நல்ல கணவன் மனைவியாக ஏற்றுக்கிட்டியா அப்படின்னா, அவளை வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டியானா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனை ஏன் பெருசாக பண்ண அப்படின்னா, பண்ணியே தீரணும். அவன் மேலே எல்லாரும் தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வச்சுனாங்க அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதுனாலங்கிறத பற்றி பேச, எல்லாம் ஓகேவா பேப்பர் தடுக்குமேன்ட்டார் அவர். பேப்பர் தடுக்குமானா எல்லாம் எனக்கு தெரியும், என்ன காவேரி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னா, இல்லை அப்படி சொல்லியிருக்க மாட்டா அப்படிங்கிறாரு இவர். பரவாயில்ல அந்தளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க, அவள் சொல்லலை, எனக்கே தான் வந்து இது தெரிஞ்சு இந்த விஷயம், நீ இப்போ சண்டை போடும்போது ஒட்டு கேட்டேன், அப்போ தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னோடனே இவர் என்ன சொல்கிறாரு, கான்ட்ராக்டை போய் கிழிச்சு போகணுங்கிற அவசியம் இல்லை, நாங்கள் நிஜமான கணவன் மனைவியாக மாறிட்டோம் அப்படின்னு நைட்டு நடந்த முதலிரவை பற்றி சொன்ன உடனே அவங்க தாத்தாவும் சந்தோஷமாயிடுறாரு. உடனடியாக இவரும் வந்து வெக்கப்பட்டு நான் கிளம்ப காவேரி மனசுடைஞ்சு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கங்காவோட கடையில் போய் கங்கா கூட உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா கங்கா கூட இருக்கிறதுனால போய் சொல்லியிருக்காங்க பாரிஸ் கார்னர்ன்ட்டு. அங்கே போய் உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு சோகமாகவே இருக்குது. கங்கா வந்து சரி கண்ணு பட்டிருக்கோம் அப்படின்னு கூட உட்கார வச்சுட்டா, தான் அக்காவுடைய அரவணைப்பில் அங்கே உட்காந்துருக்கும் பொழுது வீட்டுக்கு விஜய் நைட்டு வராரு. ராகினி இன்னும் விஷயம் தெரியல போலேன்ட்டு காவேரியை கூப்பிட்டு திருப்பி மிரட்டுறாங்க. இப்போ ரொம்ப ராகினி மிரட்ட காவேரி அழன் காட்சிகள் போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.